அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 22 வயது இளம்பெண் மர்ம மரணம் அடைந்துள்ளார். இளம்பெண்ணின் இறப்பில் மர்மம் இருப்பதாக காதலன் பரபரப்பு புகாரை முன்வைத்துள்ளார். இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம்பெண் வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவரது காதலன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சதீஷ், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தில் வசித்து வருவர் தண்டபாணி மற்றும் தங்கமணி தம்பதியினர். இவருக்கு மகன் சரவணன், மகள் வித்யா. இவர் மகளுக்கு 22 வயதான கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் படித்து வருகிறார். திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் வித்யாவுடன் படித்து வந்ததாகவும் 3 வருடங்களாக இவர்கள் காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில வெண்மணி வித்யாவின் வீட்டுக்கு பெண் கேட்டு வந்ததாகவும் பெண்ணை கொடுக்க வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்ற நிலையில திரும்பி வந்து பார்த்தபோது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் குறித்து காவல்துறையினருக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. வித்யாவின் பெற்றோர்கள் அவரது உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருக்கும் சுடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டனர். வித்யாவின் மரணத்தை மர்மம் உள்ளதாக அவரது காதலன் வெண்மணி என்பவர் காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி உடற்கூறு ஆய்வு செய்வதாக போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதன் பணியாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வித்யாவின் ஆவண கொலையா என கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.